யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இப்ப நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இடி, மின்னல், மழை, புயல், வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கருணாநிதி குடும்பத்திற்கு ஒன்று என்றால் தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை மாதிரி. காவிரி பிரச்சனையில தண்ணி வரல அப்படின்னா, காவிரி பிரச்சனையில இருக்கக்கூடிய கோரிக்கையை மட்டும் பேசணும். அங்க திரிஷாவை பத்தி பேசுறதுக்கு என்ன வந்துச்சு? ஏன் பேசுனீங்க? அப்போ நீங்க உங்க செட்டப் என்னென்னலாம் செஞ்சீங்க? இதை கடந்த காணொளியில போட்டிருக்கிறோம். நீங்க எந்த மாதிரி ஒரு செய்தியை கிரியேட்டிவ் பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் உங்களை அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு வந்து உங்களை அங்கதான் விற்பாங்க. ஏன்னா உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு விசாரிப்பாங்களா? எப்படி விசாரிப்பாங்க? நீ யார் வீட்டுக்குள்ள சாக்கடையை தூக்கி போட்டு எந்த குடும்பத்தை அவமானப்படுத்த நினைக்கிறாயோ, கடைசியில் உன்னை பாத்ரூம்லேயே பல மணி நேரம் நீ எதுக்கு பம்மி கிடந்த? நீ மாவீரன் தானியா? பாத்ரூம்ல போய் எவனா ஒளிவானப்பா? வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு போய் பாத்ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற உங்க குடும்பத்தோட கதை, கன்றாவி கதையெல்லாம் தெரிய வச்சுக்கிட்டு 10 பேர் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான். மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல, சேகர் பாபு இருக்கிறாருல்ல, சுப்பிரமணி இருக்கிறாருல்ல, மாவண்ணா சூனா இருக்காருல்ல, எல்லாரும் இருக்கிறாங்க. உன் மனைவி வந்து தைரியமா வெளியே பேசுறது இல்ல. நீ எதுக்கு பாத்ரூம்ல ஒளிஞ்சிருக்க? வெளியே வர வேண்டியதானே? வக்கீல் வர வரைக்கும் போய் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். உள்ள போ, ஆளக்கான பாத்ரூம்ல இருக்காரு. பாத்ரூம் ஏன் விசாரணைன்னா நீ நேரம் வர வேண்டியதானையா? அதைத்தான் நம்ம வந்து பேசணும் வச்சோம். உங்களுடைய கன்றாவி கதை வீரமெல்லாம் எங்க வந்து நின்றுச்சு? கடைசியில பாத்ரூம்ல வந்து முடங்கி போயிடுச்சு. இருக்குல்ல, சட்டமன்றத்துக்கு நீங்க வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒரு வரலாறுகளை நீங்க சொல்லுவீங்கல்ல, நாங்க தான் எல்லாமே செய்வோம் அப்படின்னு சொல்லி பெயரை மட்டும் மாற்றி வச்சு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. யார் பெயர்ல நீ திட்டங்களை அறிவிச்சிருக்கிற? யார் வீட்டு காசுல நீ ஆரம்பிச்சிருக்கிற? அந்த காசு மூலமாக கிடைக்கக்கூடிய பங்கு தொகை தான் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற நிதியில வந்து உங்களுக்கு எப்படி போச்சுங்கிற செய்தியை உள்ள சொல்லிருக்காங்கல்ல. இதுதானே பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு. அதனால தானே இப்ப நீங்க பதறுதீங்க. அதனால தானே உங்களை வடிவேலோட ஒப்பிட வேண்டி இருக்கு. ஆலமரத்துக்கு கீழே நின்று ஆட்டக்கலான்ட்டு போய் உள்ள வச்சுக்கிட்டு ஒளிச்சு வச்சுக்கிட்டு கொண்டு போய் ஆட்டை பறி கொடுத்தவனை மிரட்டுற ஒரு வடிவேலு காமெடி இருக்கும் இல்லையா? அந்த காமெடி தான் இப்போ உங்களுக்கு செட் ஆகுது. ஆட்டக்கலாண்டு போயிட்டுதான் நீங்க போய் ஆலமரத்துக்கு அடியில் உட்கார வச்சாச்சு. பேசுறாங்க. பறி கொடுத்தவன் குடும்ப குட்டியோட கண்ணாடியோடு வந்திருக்கான். கண்ணீரோட வந்து நிற்கிறான். அவனை வந்து கேட்கும்போது பார்த்தா அருவாள் எடுத்து மிரட்ட போறது மாதிரி. இதே மாதிரி தானே நீங்க இத்தனை வருஷமாக நீங்கள் திருடியது எவ்வளவு, நீங்கள் கொள்ளையடித்தது எவ்வளவு அப்படின்னு பேச வரவங்களை வந்து நீங்க மிரட்டுறீங்க. அந்த செயல் தான் இன்றைக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து மக்கள் எதிர்த்து நின்றுக்கிறாங்க. சரி, உதயநிதியை கைது பண்ணாங்க. ரோட்ல மக்கள் யாராவது திரண்டு வந்தாங்களா? நல்லா யோசிக்கணும் நீங்க. பொதுமக்களோ பெரிய அளவுல யாராவது திரண்டு வந்தாங்களா? கலவரத்தை உருவாக்குவதற்குத்தான் பார்த்தார்களே ஒழிய அந்த கட்டுப்பாடோடு இருப்பதற்கு யாராவது முயற்சி செஞ்சிருக்கிறாங்களா? ஏன் வீட்டை விட்டு வெளியேறவங்களே வீட்டை சுற்றி கூட்டத்தை கூட்டியது யார்? இந்த கூட்டம் உங்களுக்கு வந்து தானாக கூடி இருக்கிறதா? எங்க இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம், ஒரு தேதியை குறிச்சு அந்த தேதியில வந்து இந்த கூட்டத்தை வந்து நீங்க சேர்க்க சொல்லுங்க. மக்களை வந்து ஒருத்தர் வரல உங்களுக்கு. அதோட படிதான் இன்னைக்கு போய் நீங்க போய் உட்கார்ந்துருக்கிறீங்க. அன்னைக்கு கலைஞரை வந்து கைது பண்ணாங்க. அதுல யாருக்கும் உடன்பாடு இல்லை. அது அவர்களுக்குள்ள 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில நடந்தது, முடிஞ்சது, போய் உட்காந்துட்டாங்க. டிவிக்கு, சன் டிவிக்கு அந்த செய்தியை கொண்டு போய் கொடுத்த கபோதி இப்ப வரைக்கும் ரோட்ல வச்சு கத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் KS ராதாகிருஷ்ணன்ங்கிறவன். அவன் இப்ப வரைக்கும் கத்திக்கிட்டு கிடக்கான். இன்னமும் போய் 1984 இருந்து 1973 இருந்து அப்படின்னு கதை ஆரம்பிப்பான். வீணா போனவன் ராதாகிருஷ்ணன், KS ராதாகிருஷ்ணன்ங்கிற ஆள் வந்து அவர் மூலமாக சன் டிவிக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தாருன்னு சொன்னார்ல. இப்ப நீ எங்க இருக்கிற, அவங்க எங்க இருக்கிறாங்க, அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? இவன் வெளியில போயிட்டான், கொடுத்துட்டு வெளியே போயிட்டான். இப்ப ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி அந்த அத்தனை பேர் வருது செய்தி இல்ல. ஸ்டாலின் எங்க போனார்? எங்க மகன் ஜெயில போட போறாங்க, என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்றாரு இல்லையா? நீ எங்க போன கேட்பாங்கல்ல. அவதான் பார்த்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறாங்க. தூக்கிட்டு வந்தாச்சு, தூக்கிட்டு வந்து கொண்டு போயிட்டாங்க. இப்ப நீ இத்தனை பேர் எதுக்குயா? இத்தனை பேர் எதுக்கு?
கேட்ட ஆபாசமாக இருக்கும். அது அவரே செஞ்சுக்கிடுவாரு வைங்க. சரி, சவுக்கு சங்கர், அதுதான் வினை வலியதுன்னு நான் சொல்றேன். சவுக்கு சங்கரை கைது பண்ணி நேரடியா கொண்டு போய் சிறையில வச்சுட்டாங்க. அது யோக்கியன்ல நான் சொல்ல வரல, யாரும் யோக்கியத்தன்மைக்கு இந்த இடத்துல நான் சொல்லவே வரல. நீங்க கைது பண்ணணும்னா கைது பண்ணி கொண்டு போய் சிறையில வைங்க, விசாரணை கைதியாக வைத்து நீங்கள் விசாரிங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு வழக்கை போட்டிருக்கிறீங்க, அதுக்கு மேல் அடிப்படையில வந்து நீங்க நீதிமன்றத்துல வந்து வாங்கிட்டு உள்ள கொண்டு போய்க்கோங்க, முடிஞ்சது. அவங்க வீட்டுக்குள்ள சாக்கடையை போய் கொட்டியது யார்? நல்லா யோசிக்கணும். மலம் கலந்த சாக்கடை தண்ணீரை சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஊத்துறாங்க. ஊத்தியது யாரு? அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆளுகளே. அந்த குடும்பம் மீன்ஸ் நான் எப்படி சொல்றேன்னா, அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க, நிர்வாகங்கள்ல. அவங்க அம்மா பெட் எப்படி இருந்தது தெரியுமா? டிவி ஸ்டாண்ட்ல இருந்து, பெட்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சாக்கடையை தூக்கி அள்ளி ஊத்தி அந்த வீட்டுக்குள்ள குடியிருக்கவே முடியாத அளவுக்கு நீங்க செஞ்சீங்களா சரியா? அது சரியா தவறா? சட்டம் தன் கடமை அதுல செஞ்சிச்சா சட்டம் தன் கடமையை? அப்படி சாக்கடையை, மலம் கலந்த சாக்கடை தண்ணீரை தூக்கி உள்ளே எரிந்தவர்கள் மீது யாராவது வழக்கு தொடர்க்கப்பட்டு இருக்கிறதா? தீர்ப்பு வந்திருக்கிறதா? செய்யலையே நீங்க. அப்போ உங்களை எதிர்த்தால், உங்களை எதிர்த்து பேசினால் நீங்கள் சிறையில் தள்ளுவீர்கள் என்று அப்ப நீங்க ஆள்களை மிரட்டத்தானே செஞ்சீங்க, மிரட்டிக்கிட்டு தானே இருந்தீங்க. அதையே விஜய் சட்டப்படியான ஒரு நடவடிக்கையை எடுத்து விட்டால் நீங்க என்ன செஞ்சீங்க? நீ என்ன செஞ்சிருக்கிற? 2 கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. ஒண்ணு, ஒரு பெண் மேல பழி கொடுத்துட்டாங்க, அதாவது புகார் வெளியே வருது, நாமே கண்டித்து இருக்கிறோம். ஒரு பெண் ரசிகை அவங்க வந்து பேசுறாப்புல, விஜய் அவர்களோட மனைவியோட வழக்கோட சேர்ந்து தெருக்கள்ல இவங்க அடிச்ச கூத்துக்கள்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, அது நம்மளும் நம்பணும், அதுதான் பெரிய விஷயங்கிறது இல்ல. பேசிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணாரு விஜய்? ஏன் கேட்கலன்னு சொல்லி கேட்டாங்கல்ல. அப்ப நேரா தனது தலைமை கழகத்தின் மூலமாக புகாரினை கொடுப்பதற்காக தனி நபர் ஒரு ஆளை அவர் அனுப்பல. விஜய் நினைச்ச ஒரு வக்கீலை கூட அனுப்பி வச்சிருக்க முடியும், அப்படியே அவர் அனுப்பல. நேரடியாக தானே சென்றாருங்க. இறையன்பு பேசிட்டாப்புல, இறையன்புல நம்ம பொன்ராஜ், அப்துல் கலாம் அவர்களோட ஆலோசகராக, அறிவியல் ஆலோசகராக இருந்த அப்துல் கலாம் பொன்ராஜ் போயிட்டார். அவர் ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுறாரு. அது பெரிய ஒரு விஐபி லெவல்ல அவங்க பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த செய்தி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பெரிய அளவுல போன உடனே இது இனிமேலும் வளரக்கூடாது, பெரிய செய்தியா இருக்குன்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணலையே, ஆர்ப்பாட்டம் பண்ணலையில. நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க. நேரா போய் தலைமை ஐஜிட்ட போயிட்டார் அவர். யார்? விஜயே நேரடியா போய் புகார் மனுவை கொடுத்தாரா கொடுக்கலையா? உங்களை மாதிரி ஓடி ஒளிஞ்சு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிருந்தாப்புல. சரி, ஆட்சியில நீங்க தானே இருந்தீங்க, நீங்க தானே முதலமைச்சரா இருந்தீங்க, காவல்துறை முதலமைச்சர் கண்ட்ரோல்ல தானே இருந்தது, நீங்க ஏன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணல? கேட்பாங்கல்ல. அப்போ உங்கள் பக்கம் அந்த செய்தியை தூண்டி விடுபவர்கள் உங்களுடைய அந்த பெண் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு பேரு, அந்த பேரை கூட நம்ம விட்டுருவோம். உங்களுடைய ஐடி விங்ல இருந்து தானே அதை பண்ணீங்க, நீங்க வேணும்னு பண்ணீங்க. இதை விசாரித்தால் தன் மீது தான் இந்த புகார் மீது வந்து விழும் என்கின்ற அடிப்படையில தான் நீங்க போகல. அதுதானே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்குது. கரூர் விஷயத்தில் நீங்கள் விஜய் அவர்கள் மீதும், புஷி ஆனந்த் மீதும், ஆதவ் அர்ஜுனா மீதும் நீங்க ஏன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல? உங்களை யார் தடுத்தது? இப்ப சொல்லி நாங்க பிடிச்சிருந்தால், நாங்க புடுங்கி இருந்தால், நாங்கள் தடுத்திருந்தால், ஏயா பண்ணல? அப்ப குற்றவாளிக்கு உடந்தையாக நீங்கள் இருந்தீர்களா? விஜய் அன்னைக்கு நான் புதுசா சொன்னாப்லையா, வீட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டு வீடியோல பேசினாப்ல, சார் ஸ்டாலின் சார், உங்களுக்கு பழி வாங்கும் நோக்கம் இருந்து என்ன கைது பண்ணுங்க, வாங்க நான் இந்த வீட்டில தான் இருக்கிறேன், என்ன வந்து நீங்க கைது பண்ணுங்க, என்கிட்ட விசாரிங்க, என்னுடைய தொண்டர்கள் மீது கை வைக்காதீங்க சொன்னார்ல. அதை நம்பி நாங்கள்லாம் பேசணும்ல.
ஆனா நீங்க ஏன் எஃப்ஐஆர் போடல? நாங்க திருப்பி திருப்பி கேட்டிருக்கோம். நானே பேசியிருக்கிறோம், பல முறை பேசியிருக்கிறோம். இவங்க எஃப்ஐஆர் போடலைங்கும் போது நமக்கே சந்தேகம் வந்துச்சு. ஏதோ தவறு இருக்கிறதோ அப்படிங்கிற தவறு இருந்தது. ஆனா இதை மக்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இவங்களை வந்து தொடச்சி தூக்கி குப்பையில போட்டிருக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய அந்த வாக்குமூலத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காவல்துறை 41 பேர் இறந்திருந்தும் நீங்கள் கைது பண்ணவில்லை என்று சொன்னால், வழக்கு போடவில்லை என்று சொன்னால், எஃப்ஐஆர்ல கூட பேர் போடுறேன்னு சொன்னா அப்ப என்ன சொல்றது? இல்லையா? வடிவேலு, ஆலமரம், அந்த நகைச்சுவை நீங்க யோசிச்சு பாருங்க. என்கிட்ட வந்துடாத, என்கிட்ட வந்துடாத. இப்போ வந்துட்டாப்ல இல்ல, நேரா தூக்கிட்டாப்ல இல்ல. இன்னும் பொறுத்திருந்து பாருங்கள். எக்கச்சக்கமான செய்திகள் வெளியே வர காத்திருக்கிறது. நாமும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆவணங்களோடு. நன்றி, வணக்கம் தொடர்ந்து.